அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 38 முதல் 42 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 38 42 முடிய. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இங்கே வாசித்த அந்த வசனத்திலிருந்து இயேசு பிரயாணமாய் போகையிலே ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள், மரியாள் என்ற 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அதுல 2 பேர்ல மரியாள் என்ற ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. 2 பேரு ஆண்டவரை கூப்பிடுறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வந்து மரியாள் வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனா மார்த்தாளோ வேதம் சொல்லுகிறது பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் அழைச்சிருக்கிறாங்க. அழைச்சிட்டு ஒருத்தி இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இன்னொருத்தி மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்துல வந்து, மரியாள் என்னை தனியே வேலை செய்யும்படி என் சகோதரனை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவிடத்திலே கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலை பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவது மனுஷருக்கு வழக்கமா இருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் அது கவலை வந்து கலங்க பண்ணுகிறது. அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய் என்று ஆண்டவர் மார்த்தாளை பற்றி சொல்லுகிறார். அப்ப கவலை என்ன பண்ணுது? கலங்க வைக்கிறது, மனுஷரை கலங்க வைக்கிறது. ஆனா நான் ஏற்கனவே இங்க சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்து போகும்படி
கவலை நம்மை கலக்குகிறது. அல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வந்ததை நாம நினைவு கூர்ந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா கவலை நம்மை கலங்க வைக்க முடியாது. கவலையை நம்ம வேணா கலங்க வைக்கலாம். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கவலை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கவலை என்பது ஒரு மனுஷனுக்கு சரியான சிந்தனை இல்லை. என்ன சிந்தனை இல்லையா? சிந்தனை, அவனுடைய சிந்தனை சரியில்லாததினாலே அவனை என்ன பண்ணுதா, மனுஷனை, ஒரு மனுஷிய சிந்தனை சரியில்லாததினாலே அவனை அந்த கவலை கலங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அதாவது என்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா, 40வது வசனத்துல, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், எத்தனை வேலைகளை செய்யறாங்க? பற்பல அப்படின்னா நிறைய வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து. அந்த நிறைய வேலைகளை செய்யும் போது வருத்தம் அடைகிறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய வேலை செய்யலாம், ஆனா அது வருத்தம் அடையாம நம்மளால செய்ய முடியும். ஆனா அந்த கவலை என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சிந்தனையை திசை திருப்புகிறது. கவலை வரும் பொழுது, மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு கவலை வரும் பொழுது அந்த சிந்தனை திசை திரும்புகிறதா. திசை திரும்புதுன்னா செய்ய வேண்டியதை செய்ய முடியாம அந்த கவலையானது கலங்க செய்து திசை திரும்ப செய்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, செய்ய வேண்டியதை செய்யாம சிந்தையிலே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கிறது. எதையுமே, எந்த காரியத்தையுமே அந்த கவலை ஒரு மனுஷனுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அந்த கவலை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகளை வேகமாக இழுத்து எங்கேயோ கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. அதத்தான் இந்த பற்பல என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மூல பாஷையில, எபிரேய பாஷையில இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கவலை பிரயோஜனமற்றதா இருக்கிறது. மனுஷனை கவலைப்படுறதுனால அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான லாபமும் இல்லை. லாபம் இல்லைன்னு சொன்னா அது புரியும் டக்குனு. கவலைனால நமக்கு என்ன இல்லை, ஒரு லாபம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இந்த கவலைப்பட வைக்கிறது, இந்த தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது, சிந்தனைய கெடுத்து தாறுமாறாக்கி வேகமா நம்முடைய சிந்தனையை நம்மை விட்டு இழுத்து கொண்டு போக வைத்து லாபமற்றவனாக, பிரயோஜனமற்றவனாக மாற்றுகிறது கவலை. இந்த கவலையை கொடுக்கிறது பிசாசு கொடுக்கிறான். அப்படி இல்லைன்னா நாம செய்கிற காரியங்களில கூட அப்படிப்பட்ட கவலை நமக்கு சேருகிறது. நம்ம என்ன பண்ணுது, அது அப்செட் பண்ணுகிறது. ஆனா அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை என்ன பண்ணுது, கலங்குகிறது. 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேர்ல ஒருத்தர் கவலைப்பட்டு நீங்க கலங்குறீங்க. ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம், அது சொல்றாரு இல்லையா, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு எது? மரியாள் தெரிந்து கொண்ட அந்த நல்ல பங்கு எது? அது சொல்லப்பட்டிருக்கிறது 39வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்போ எடுபடாத நல்ல பங்கு எது? கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம கவலைப்பட்டு கலங்க போகிறோமா, அல்லது
தேவனை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை நாம தெரிந்து கொள்ள போகிறோமா? கவலை லாபம் இல்ல, பிரயோஜனம் இல்ல, தடுமாற வைக்கிறது, கலங்க வைக்கிறது, நம்முடைய சிந்தனையை வேகமாக இழுத்து கொண்டு எங்கேயோ போகுது. நடக்காத காரியங்களை நடப்பது போல ஒரு பயமுறுத்துகிற காரியமாய் கவலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கவலைப்படும் பொழுதெல்லாம், கவலை என்னை தாக்கும் பொழுதெல்லாம், ஏன்னா சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனையை தாக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை எடுத்து விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அந்த கவலையினால் வருகிற கலக்கங்கள் விரட்டி அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சிந்தனைகளை தாறுமாறாக்குகிற பிசாசு ஓடி போகிறான். அப்ப அந்த பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பது. பாருங்க, பாதத்தின் அருகேன்னு பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21, 22. மார்க் 5:21. மார்க்குமா? ஆமா, படிங்க. போதும் பாருங்க. இப்ப ஒரு யூதன், இந்த எவீரு என்புகிறவன் ஒரு யூத ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாயிருக்கிறான். அப்படின்னா பெரிய ஒரு தேவனுடைய பணியில ஒரு தலைவனாய் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து, அப்போ பாதத்திலே விழ வைக்கிறதற்கு ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு இருந்தது இல்லையா? அத 23வது வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவனுடைய மகள், 12 வயது மகள் என்ன பண்றாளா? மரண அவஸ்தை அவள் படுகிறாள். அப்போ அவனுக்கு கவலைப்பட வேண்டியதுக்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, கலங்க வேண்டிய காரணங்கள் ஏராளமா இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்ததுன்னா உங்களால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. முக்கியமா தாய்மார்களால தாங்க முடியாது. பிள்ளைக்கு ஒரு சின்ன, நான் சொல்றேன், நல்ல ஒரு தாயா இருந்ததுன்னா தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அந்த தாயால தாங்க முடியாது. அல்லேலூயா. உடனே பயம் வந்துருது, என்ன செய்துன்னு தெரியலையே அப்படின்னு. அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட ஒரு அன்பு தாயினுடைய அன்பா இருக்கிறது. அது போல இவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அதை தாங்க முடியல. தலைவலின்னா வேற ஒரு சின்ன பிரச்சனை, ஆனா மரண அவஸ்தைப்படுகிறத பார்க்கிறான், தன்னுடைய கண்களில் பார்க்கிறான். கவலை அவனை கலங்க வைக்கிறது, பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவன் வைத்தியன் கிட்ட போகல, அவன் எங்க போகிறான்? இயேசு அங்கு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டதுனால அங்க என்ன பண்றான்? அவருடைய பாதத்திலே விழுந்து. அல்லேலூயா. இயேசு, திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். 21வது வசனம் சொல்லுது, இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு கடலோரத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள்.
திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நான் சொல்றேன் கேளுங்க, அவருடைய மத்தியிலே இயேசுவினுடைய பாதத்திலே அவன் விழுந்து, இவன் ஜெபாலய தலைவன், இவன் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த மனுஷன், தேவனுடைய பணியில உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிற அந்த மனுஷன் இயேசுனுடைய பாதத்தில் திரளான ஜனங்களுக்கு முன்பாக விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி இயேசுனுடைய பாதத்தின் அருகே பாதத்தில் அவன் விழுகிறான். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதை போல பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனா நீங்க அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததுன்னா, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா முழங்கால் படியிட்டு அவர் பாதத்தில் விழுவீர்கள். அல்லேலூயா. ஏன் இது ரொம்ப அவசியமா இருக்குது? ஏன்னா மனுஷனுடைய சுபாவம் யார் காலிலையும் விழ வைக்காது, யார் காலிலையும் விழ வைக்காது. இங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாடல்கள் நடுவே நவீன் ஒரு சில காரியத்தை சொல்லிச்சு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன். எப்போ அது வந்தது? எப்போ வந்தது அது? நான் சொல்றேன், நவீன் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. நவீன் உடைக்கப்பட்டதுன்னா இருதயம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இருதயம் உடைக்கப்பட்ட பொழுது, கலங்கி நின்ற பொழுது, சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த இருதயம் உடைக்கப்பட்ட இருதயம் கிறிஸ்துவை தேடும் பொழுதுதான் கிறிஸ்துவை நேசிக்க முடியும். கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுதுதான் அவருடைய பாதத்தில் விழ முடியும். அல்லேலூயா. நேசிக்கிறவங்க பாதத்தில் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கவலைப்பட வேண்டும், கவலை போயிடுச்சு. என்னைக்கு இருதயம் உடைக்கப்பட்டு என்னால் இது முடியாது, என் தேவனால் எல்லாம் முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் அவரை நேசிக்க முடியும். நேசிக்கும் பொழுதுதான் அவர் பாதத்தில் விழ முடியும். எப்படி நேசிக்கிறீங்க? என்னை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் என்பது நீங்க நேசிக்கும் பொழுதுதான் அவருடைய பாதத்தில் விழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்படி கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதுல எந்த விதமான லாபமும் இல்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. இயேசு குறித்து இப்படி கேள்விப்பட வேண்டும், என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா இவர்தான், இவர்கிட்ட போனாதான் என்னுடைய பிரச்சனைகள் தீரும், பிரச்சனைகள் மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும். என்னைக்கு அவரை பத்தி நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, எப்ப அறிந்து கொள்வீங்க? உடைக்கப்படும் போது நீங்க அறிந்து கொள்வீங்க. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க இந்த ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இந்த ஆண்டவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகத்தை உங்களால நேசிக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய பாதத்தை விட்டு நீங்க பிரியவே முடியாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, தேவரே நறுங்குண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட இருதயத்தையும் நீர் புறக்கணிக்க மாட்டேன். அல்லேலூயா. நறுங்குண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட இருதயத்தையும் நீர் புறக்கணிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும், என் சிருஷ்டிப்பு இவன் மனுஷன், மனுஷி, என்னுடைய சிருஷ்டிப்பு, அந்த இருதயம் நொறுங்குண்டுச்சுன்னா நான் கைவிட முடியாது என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதே இதுல இன்னும் கொஞ்சம் இது இப்படி நடந்துகிட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் அவர் வீட்டுக்கு போகல, எவரு வீட்டுக்கு போகல. அப்ப 25வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வியாதி, இந்த பெண்ணுக்கு உதிரத்தினுடைய ஊரல், எல்லாவற்றையும்
அவர் செலவழித்து விட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விட்டார். உலகம் இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தேவைகள் அவ்வளவு பெருசா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்குது. இந்த பெண்ணை குணப்படுத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு குணப்படுத்தல. அவ என்ன சொல்றா பாருங்க, தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க எப்படி கேள்விப்படுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அல்லேலூயா. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். நான் சொல்றேன், ஆராதனை இன்னைக்கு அற்புதமான ஒரு ஆராதனை இன்னைக்கு நடந்தது. ஆவியானவர் பலமான கிரியைகளை செய்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒரு நாள் ஆராதனை பத்தாது. அல்லேலூயா. நீங்க தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வசனங்களை நீங்க தியானிக்கும் பொழுதுதான் உங்களுடைய சூழ்நிலை, கவலைப்பட வைக்கிற சூழ்நிலையில அந்த வசனங்கள், ஆவியிலே கலந்திருக்கிற அந்த வசனங்கள் அது பேசும் பொழுதுதான் உங்களுடைய ஆத்துமா கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இவ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, ஏன்னா யாருக்கு தேவை இருக்குதோ, யாருக்கு அதிகமாய் தேவை இருக்குதோ, எனக்கு தேவை அதிகம், அந்த தேவை அதிகமான அந்த தேவையை சந்திக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே யாருக்கும் எவரும் சந்திக்க முடியாத, எவராலும் எவருக்கும் தீர்வு கொடுக்க முடியாது, எவரும் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷிக்கும் எந்த ஒரு மனுஷனும் தீர்வு கொடுக்க முடியாது. நான் சொல்ற, ஒரு தகப்பனும் தாயும் கூட ஒரு பிள்ளைக்கோ ஒரு மகளுக்கோ ஒரு மகனுக்கோ முழுவதுமாய் செயல்பட முடியாது. அல்லேலூயா. கொடுக்க முடியாது. பூரணமாய் கொடுக்கக்கூடியவர் சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. எங்க அம்மா செய்வாங்க, எங்க அப்பா செய்வாங்க, முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவரை பத்தி கேள்விப்படுங்க, அவரை பிடிச்சுக்குவாங்க. அப்ப பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தொடுகிறார். தொட்டுட்டு அவர் சுகமாகிறார். வஸ்திரத்துல என்னங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்துல என்னங்க இருக்குது? இருக்குதுங்க, மகத்துவத்தை வஸ்திரமாய் அவர் தரித்திருக்கிறார். சங்கீதம் 93:1 போய் படிச்சீங்கன்னா அவர் மகத்துவத்தை வஸ்திரமாய் உடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 104:1 அதே சொல்லுது, அவர் மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்குன்னா அவர் மகத்துவமும் மாட்சிமை நிறைந்தவன். அப்படி இருக்கிறவங்க அவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க என்ன நடக்குது. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்தது அவர் தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறத கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கா? அப்படிப்பட்ட விடுதலை நீங்க பெற்றிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? அல்லேலூயா. யாருமே பெற்றது இல்லையா? ஆண்டவர் பேசுறத நீங்க உங்க இருதயத்தில் யாருமே கேட்டது இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நீ குணமாயிட்ட, இந்த மருந்து இனிமே எடுக்காதுன்னு தெளிவாய் பேசினார். அல்லேலூயா. என்ன பேசினாரு?
இந்த மருந்து நீ என்ன எடுக்க வேண்டியதில்லை, நீ குணமாயிட்ட, விடுதலையாக்கப்பட்டாய், தெளிவா பேசினாரு. அது போல இவளுடைய உதிரத்தின் ஊரல் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம் நீங்கி போனதை தன்னுடைய சரீரத்திலே அவள் உணர்ந்தார். ஏன்னா மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார், அதை தொட்டா அவ குணமாகிறான். பாருங்க, உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு அவர் கேட்கிறார். ஜனங்களுக்கு ஒன்னும் புரியல பொழுது அப்படி சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்களும் நெருக்கி கொண்டிருக்கிறதையும் நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்றும் கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அல்லேலூயா. அங்க என்ன நடக்குது? அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு அந்த வல்லமை என்ன குணமாக்கிருச்சு. அந்த வல்லமை என்ன குணமாக்குன வல்லமையை அவரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக வந்து விழுந்து, அல்லேலூயா, விழுந்துன்னா அவருடைய பாதத்திலே விழுந்து, எவ்விரு எப்படி வந்து விழுந்தான்? அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் அவன் விழுந்து, அல்லேலூயா, அவர் பாதத்திலே விழும் பொழுது உன்னுடைய கவலைகள் நீங்கும், உன்னுடைய பாரங்கள் நீங்கும், உன்னுடைய வியாதிகள் நீங்கும், உன்னுடைய வேதனைகள் நீங்கும். ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 99:5 எடுங்க. சங்கீதம் 99:5. லேசா நினைக்காதீங்க, இந்த ஆண்டவராக இயேசுவ நான் சொல்றேன் உங்களுக்கு, மனுஷனுடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஏன் போதுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். வேத சொல்லுது, அவர் பாதத்துல பணியுங்க. ஏன்னா அவர் பாதத்துல பணியும் பொழுது அவரை நீங்க சிருஷ்டிகரா அங்கீகரிக்கிறீங்க, உங்கள் ஆண்டவராய் அங்கீகரிக்கிறீங்க. அப்படி சிருஷ்டிகராகவும் ஆண்டவராகவும் அங்கீகரிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய அருகில தான் நாம இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, வந்தவங்க எல்லாமே ஒரு விதத்துல அவங்க நேசிக்கிறவங்கள தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா தேவைகள் அதிகமா இருக்கிறது. வந்தவங்க 2 பேருமே தன்னுடைய சரீரத்தினுடைய தேவைக்கு வந்தாங்க, தன்னுடைய மகளுடைய மரண அவஸ்தையிலிருந்து நீங்கும்படிதான் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதான் எல்லாமே சபைக்கு வர்றீங்க. நீங்க அப்படிதான் எல்லாமே எதுக்கு வர்றீங்க? சபைக்கு வர்றீங்க. ஒரு விடுதலை வேணும், ஒரு வெற்றி வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், ஒரு வேலை வேணும், ஒரு குடும்பம் வேண்டும், ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு படிக்கணும். இப்படி தேவைகள் மத்தியில தான் நம்ம வர்றோம். அதனாலதான் சொன்னேன் நான் உங்களுக்கு போன தடவை சொல்லும்போது, நான் உன் தேவன் என்று சொன்னார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், நான் உன் தேவன் என்று அவர் சொல்றாரு. அப்ப தேவன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் அவருடைய பாதத்திலே நாம இருக்கிறோம். பாத்தீங்கன்னா லூக்கா 10:42 என்ன படிச்சோம்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது அது பெரிய வார்த்தை, அது சாதாரண வார்த்தை இல்லை, அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மார்த்தாலே
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்படின்னா பிரிக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைங்க படிக்குது, எதை இழந்தாலும் அந்த சர்டிபிகேட்டே காணாம போனாலும் படிச்ச படிப்பு என்ன இருக்குது? எங்க இருக்குது? உள்ள இருக்குது. அல்லேலூயா. அதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னா ஒரு பெரிய வார்த்தை அதுல இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏன் அவர் சொல்றாரு இல்லையா, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கல நீங்கள். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற நமக்கு நம்முடைய தேவைகள் பெருசு இல்லைங்க, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். அதான் பவுல் எழுதுறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சொல்றாரா இல்லையா? ஜபம் பண்ணுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்று எபேசியர் நிருபம் அவரை குறித்து சொல்லுகிறது. அப்போ அவரை குறித்து அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சிட்டோம்னா அவரே சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள் ஒன்று செய்ய வேண்டும், அவருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும். அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 15:19. நாம எல்லாமே ஒரு சாதாரண காரியங்களுக்கு தான் நாம என்ன பண்றோம்? கேட்டுட்டு இருக்கிறோம். உலக காரியங்களுக்கு தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆண்டவர் மீது உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? ரொம்ப பெருசா இருக்கணும்ன்றாரு. ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? வேற இன்னொன்னு சொல்றாரு. அவரு இன்னொன்னு சொல்றாருன்னா, இம்மைக்காக மாத்திரம் அவர் மீது நம்பிக்கையா இருந்தால் மற்ற எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்களா இருக்கும்ன்றாரு. இந்த உலகத்துல என்றைக்கு நான் சொல்றேன், என்றைக்கு இயேசுவை நீங்கள் உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, நான் சொல்றேன், அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் உங்களை காத்துக்கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இம்மைக்காக மாத்திரம்னா என்ன? இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக. எதற்காக? இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாய் இருந்தால். அல்லேலூயா. சபைக்கு நாம வர்றோம், நம்முடைய தேவைகள் அதிகமா தான் இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த தேவைகளை எல்லாம் அவருக்கு சந்திப்பது நான் சொல்ற லேசான காரியம். அல்லேலூயா. உங்களுடைய உலகத்தினுடைய தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அப்ப எதன் மீது நம்பிக்கை வைக்க சொல்ற? இம்மைக்காக மாத்திரம்
இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருந்தால் மற்றெல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ஏன் சொல்றாரு? அவர் இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நான் உன் தேவன் என்று சொல்லும் பொழுது உன் ஆவி ஆத்துமாவினுடைய தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவி ஆத்துமாவுடைய தேவன். சரீரத்துக்கு அவர் தான் தேவன். ஏன்னா அந்த சரீரம் அவருக்கு கொடுத்தது. அதான் சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே மரியாள் அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னா அவளுக்கு சொல்லுது, இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை எல்லாம் நெருக்கி போட்டு என்னை தேவனிடத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் மார்க் 4ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 4. அந்த கவலை என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்ப என்னன்னா, அந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருந்து அதுக்கு மாத்திரம் சபைக்கு வந்தா அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டவன என்ன பண்றாங்க? கர்த்தரை மறந்து போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. மறந்து போறாங்களா இல்லையா? இந்த சபையில நேசனையா மூலமா எவ்வளவு பேர் விடுதலை ஆனாங்க. அப்படி விடுதலையானவங்க எல்லாம் நீங்க சபையில இருக்காங்களா? இல்ல. அல்லேலூயா. அவங்க என்ன வந்தாங்க? விடுதலை கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அதான் அவர் என்ன சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்க, உங்க தேவைகள் அதை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஏன் சொல்றாரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்? ஏன் சொல்றாரு? எதை வச்சு சொல்றாரு? ஆண்டவருடைய பாதத்தில் அவள் இருந்ததை வச்சு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, அதத்தான் சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? சங்கீதம் 17 15 16 பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14 15 படிங்க. என்ன நடக்குது பாருங்க. உலக மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை அவர்கள் என்ன சொல்ல வர்றான் சங்கீதக்காரன்? உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்று திரவியத்தினாலே நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. அவன் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தினுடைய மக்கள் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றினாலும் அவர்கள் திருப்தி அடைந்து மீதியானதை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறார்களாம். அப்படின்னா சொத்து பத்து வச்சுட்டு போறாங்க.
நகை நட்டு வச்சிட்டு போறாங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வச்சிட்டு போறாங்க. ஆனா எங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாவனா நாம தரிசிப்பேன். நான் இங்க மரித்தா, இங்க என்ன மரணம் என்ன சந்திச்சுச்சுன்னா, நான் விழிக்கும் போது உண்மை நான் தரிசிக்கிறவனாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என்னன்னா என்ன அப்படின்னா, இன்மைக்காக மாத்திரம் என்னன்னா, இந்த கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்கள் இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காகவும் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுதுதான், அதை விசுவாசிக்கும் பொழுதுதான், அதை உணரும் பொழுதுதான் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அவருடைய வாக்கு தத்தமானது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் இந்த ஜீவனுக்கும் உலகத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற ஜீவனுக்காக மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவன் மரித்த பிறகு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்த பிற்பாடு நாம் அவரோடு கூட இருப்பதற்காகவும் தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருக்காத. அவர் செய்தது, கிறிஸ்து உனக்கு செய்தது இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்கு சேர்த்து செய்திருக்கிறாரு. மறுமைக்கு சேர்த்து செய்திருக்கும் பொழுது நீ அவரை நேசிக்கிற நேசம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் சேர்த்து செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதத்திலே நீங்கள் தினந்தோறும் அமர முடியும். அல்லேலூயா. அது பெரிய காரியம். அது விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் கொடுக்கலங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் கொடுக்கல, பரலோகத்தின் வாழ்க்கைக்கு சேர்த்துதான் அதை அவர் சிந்திருக்கிறார் அந்த ரத்தத்தை. அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பாதத்தை நீங்க விடவே முடியாது. அல்லேலூயா. விடவே முடியாது. அப்படி நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான், அப்படி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அவர் உங்களுக்கு ஏற்கனவே செய்த மகிமையான காரியங்களாலே உங்கள் இருதயம் உணர்வடைந்ததா இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் அந்த இருதயம் தான் நன்றி உள்ள இருதயமா இருக்கும். அந்த நன்றி உள்ள இருதயம் தான் அவர் பாதத்தை தேடும், அவரை நேசிக்கும், அவர் பாதத்திலே உட்கார வைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? சபைக்கு எல்லோரும் தேவைக்கு தான் வரும். நானும் அப்படிதான் முதல்ல போனேன். ஆண்டவர் தெரியாது போனேன். ஆனா அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே தந்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்போ உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு பெருசு இல்ல. அவர் பெரியவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்படி நீங்க அவர்கிட்ட போகும் பொழுது, அவர் பாதத்தில் அப்படி நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அவருடைய பாதத்தை விட்டு பிரிய முடியாது. ஹல்லேலூயா. அதத்தான் 2 பேர்ல மார்த்தாள் மரியாள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மரியாள் சரியானதை புரிந்து கொண்டால் அவர் பாதத்துல எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய பாதத்துல
எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குதுன்னா எப்படின்னா, அவர் பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நான் சொல்றேன், இந்த அவருடைய பாதத்துல நேரத்தை செலவு பண்ணி அவரை நேசித்து அவரை விசுவாசிக்கும் பொழுது, அதுக்கு நேரத்தை நீ ஒதுக்கும் பொழுது, உலக வேலைகளை கவலைப்பட்டு செய்ய வேண்டியதில்லை, பாரமா செய்ய வேண்டியதில்லை. சிந்தனை சீரானதா நேரானதா நேர்த்தியாய் நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு ஞானத்தை தருகிறார். அதை அவரை விட்டுட்டு, இதுல என்னன்னா பெரிய ரகசியம் என்னன்னா, மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டா. எப்படி ஏற்றுக்கொண்டா? அநேக காரியங்களை குறித்து பற்பல காரியங்களை குறித்து அவளை கவலைப்பட்டா. அப்படின்னா என்னன்னா, கவலைப்படுறதுக்கு அவங்க நிறைய காரியம் இருந்தது. ஆனா இயேசு அதுல இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, அவளுக்கு இயேசுவை தெரியுது. ஆனா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறா. அப்ப என்ன அர்த்தம்னா, இயேசுவை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரர் அவர்னு இருதயத்துல வச்சிருந்தா, அது பிரதானமான இடத்தை நம்ம கொடுக்கிறோம். அவருக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கிறோம். பிரதானமான இடத்தை கொடுக்கிறவங்க அவருடைய பாதத்துல நேரத்தை செலவழிக்கலாம். பிரதானமான இடத்தை கொடுக்காதனாலதான் கவலை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எது நிரப்பிக் கொண்டு இருக்கு? இருதயத்தை எது நிரப்பணும்? இருதயத்தை எது நிரப்பணும்? தேவனுடைய வசனம், வார்த்தை, இயேசு உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தால் கவலை பாரம் உங்களை நிரப்ப முடியாது. ஹல்லேலூயா. கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கிறது. கல் கனமும் மணல் பாரமாயிருக்கிறது. ஆனா இயேசு நீங்க அங்க வச்சு பாருங்க, இருதயத்தில் வச்சு பாருங்க, பிரதானமா வச்சு பாருங்க, பற்பல காரியங்களை வச்சு பாருங்க, அநேக காரியங்களை குறித்து நீங்க வச்சு பாருங்க. இவைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இயேசு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இயேசு போதும் உங்க வாழ்க்கையிலே. பாருங்க, நான் இப்போ என் மனைவியை உதாரணமா சொல்லலாம். என் மனைவிக்கு என் சைடு யாரும் கிடையாது, அவங்க சைடு யாரும் கிடையாது. அல்லேலூயா. உறவினர்களை சொல்றேங்க, உறவினர்களை சொல்றேன். கல்யாணம் நடந்துதா நடக்கலையா? அல்லேலூயா. ரெண்டு சைடு என் மனைவிக்கு யாரும் வரல, என் மனைவி சைடு யாருமே வரல. மனைவி, என்னுடைய மனைவி ஒரு பைத்தியத்தை போல இயேசுவுக்கு பவுல் என்ன சொல்றாரு? பைத்தியம் போல. ஹல்லேலூயா. எப்படி? அப்படி என்ன இருக்குது? மனம் எல்லாம் இயேசுவை போதும். அவர் என்ன போதும்? யாரும் தேவையில்லை, அவர் இருந்தா போதும். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையில எங்க வச்சிருக்கிறோம் சொல்லுங்க? நம்முடைய நம்பிக்கையில எங்க வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. பல காரியம் ஊர் மேல நம்பிக்கை இருக்குதுங்க, ஊர் மேல நம்பிக்கை இருக்குது, உற்றார் உறவினர் மேல நம்பிக்கை இருக்குது, அதிகாரத்து மேல நம்பிக்கை இருக்குது, பணத்து மேல நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்பிக்கை யார் மேல இல்ல? இருமனம் உள்ளவன் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றார். அல்லேலூயா. இருதயத்துல ரெண்டு பேரை வைக்க முடியாது, இருமனம் உள்ளவன் வைக்க முடியாது. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீங்கன்றாரு. அன்பு கூர்ந்தா என்னன்னா, அவனுக்கு கவலை இருக்கும், பாரம் இருக்கும். தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவரை பார்ட்னர் ஆக்கிட்டா, சிநேகிதர் ஆக்கிட்டா. பெரிய வார்த்தை, பங்கு, நல்ல பங்கு. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, பிரிக்க முடியாத கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்றாரு. அது போல இயேசு கிறிஸ்துவை பார்ட்னர் ஆக்கிக்கிட்டா. சங்கீதம் 16 சொல்லுகிறது,
கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தினுடைய பங்குமாயிருக்கிறீர். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தைனா சாதாரண வார்த்தை இல்ல. உலகம் வேணுமா, கிறிஸ்து வேணுமா? அல்லேலூயா. உலகம் வேணுமா, கிறிஸ்து வேணுமா? சபையை சொல்ற, சபையை பார்த்து கேட்கிற, கிறிஸ்துவ நீ பெருசா நினைச்சுன்னா அவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்தா நான் சொல்றேன் உன்னை தேடி எல்லாம் வரும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மகிமை நம்பிக்கை. கொலோசியர் நிருபத்தில் போய் படிங்க. கிறிஸ்து மகிமையினுடைய நம்பிக்கை. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கைன்னா எல்லாரும் மகிமையை எதிர்பார்க்கிறோம், மேன்மை எதிர்பார்க்கிறோம், உயர்வை எதிர்பார்க்கிறோம், வாழ்வை எதிர்பார்க்கிறோம், வெற்றி எதிர்பார்க்கிறோம், சுகத்தை எதிர்பார்க்கிறோம், ஆசி எதிர்பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவ நீ வச்சுக்கிட்டீன்னா, கிறிஸ்துவனுக்கு மகிமை நம்பிக்கையாய் இருதயத்தில் பிரதானமா இருந்தா, அவரை வச்சிருந்தீன்னா நான் சொல்றேன் அந்த மகிமை நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமா உன்னை வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில இருமனம் இருக்க முடியாது. இருதயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே மாபெரும் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சொல்றாருல்ல, அண்ணால் என்ன சொல்றா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். எப்ப சொல்றா, அவர் எடுக்க போறேன், அடுத்த தடவை எடுக்க போறேன், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்க போய் உட்கார்ந்தா அழுதுகிட்டு போனாலா? படிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எத்தனை துன்பத்தை அனுபவிச்சான்னு அந்த ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் பாதத்துக்கு போனார், அப்படி சமூகத்துக்கு போனால் அவன். அல்லேலூயா. அதை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கடவுளா மாத்திட்டோம் நம்ம. அல்லேலூயா. எப்போ கடவுளா மாத்திட்டோம்? கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது இல்ல. சபை நேரத்தில் சொல்றாங்க 10 மணிக்கு வான்னு சொல்றாங்க, 11:30 மணிக்கு சபை ஆரம்பிக்குது. எல்லா சபையும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபையும் முடிஞ்சு எல்லா வீட்டுக்கு போறாங்க. இந்த 6 மணி சபை அப்ப ஆரம்பிக்குது. வெக்கமா இருக்கு எனக்கு, வெக்கமா இருக்கு எனக்கு. வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். காலையில 8 மணிக்கு சபை ஆரம்பிக்குது, 7 மணிக்கு சபை ஆரம்பிக்குது, 9 மணிக்கு சபை ஆரம்பிக்குது, இங்க 11 மணிக்கு வேலை ஆரம்பிக்குது. நான் வெக்கப்படுறேன், பிரியமா இல்லை. நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத நீங்க செய்வீங்க, உங்களுக்கு தேவன் பிரியமானது செய்யணுமா? உங்களுக்கு எல்லாம் நேரங்காலத்துல நடக்கணும், நீங்க நேரங்காலத்துல வரமாட்டீங்களா? உங்க இருதயம் அவ்வளவு பெரிய ஆளா நீங்களா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்களா? கர்த்தர் சொல்கிறார், புல் உதிர்ந்து பூ உதிரும், தீவுகளை அணுவை போல தூக்குகிறவர். ஜனங்கள் தராசிலே படுகிற தூசியை போல இருக்கிறார்கள். அவ்வளோ லேசான ஜனங்களா இருக்கிறோம் நம்ம. ஆனா அவர் சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்துறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா? மைண்ட், அவருடைய மனம் பூரா நாம இருக்கிறோமா? அப்படி நாம இருக்கிறோமா? அவருடைய பாதத்துல இருக்கும் பொழுதுதான் அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு உன்னை மறந்து மனம் குளிர அவருடைய பாதத்திலே நீ உட்கார முடியுமா? நான் சொல்றேன், அப்படி உட்கார்ந்தீன்னா அவருக்கு மகிமை செலுத்துகிற, அவருக்கு மகிமை செலுத்தினா அந்த மகிமை நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது, உன்னை அப்படியே விட மாட்டான். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், மெய் தேவன். அவர் நம்முடைய ஆண்டவர் யார்? அவரு இருதயத்தை பார்க்க மாட்டாரா? பாதாளமும் அழிவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்ல. தெரிஞ்சிருக்குது. ஓ, இருதயம் தெரியாதா? நீ எப்படி வந்து ஆராதிக்கிறன்னு தெரியாதா?
எதையெல்லாம் இருதயத்துல வச்சிருக்கிறா? எனக்கு முக்கியத்துவம் தெரியா, இல்ல உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தெரியா? அவருக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? ஆனால் நான் சொல்றேன், ஆனாலும் இரக்கமா இருக்கிறார் நம்ம மேல. அல்லேலூயா. ஆனால் இரக்கமா இருக்கிறார். ஏன்னா அவர் தேவன், அவர் அன்பின் தேவன். நான் சொல்றேன், அவருடைய பாதத்திலே அமர்ந்தா அவர் பார்ட்னர் ஆயிடுறாரு. அவர் பார்ட்னர் ஆயிட்டாருன்னா, நான் சொல்றேன், உங்க வானத்தின் பூமியும் உடையவர் உங்க பார்ட்னர் ஆயிட்டாருன்னா நீங்க ஒண்ணுமே, உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே அதிகாலையில இருட்டோடு எழுந்து பிதா கிட்ட அவர் போய் பேசுறாரு. 1:35 மார்க் 1:35 அவரே போய் அவரை பேசுறாரு. அப்ப பாதத்துல உட்காருதுன்னா என்ன? அவருக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கிறோம். பிரதானமான இடத்தை கொடுக்கும் பொழுது அவர் அதை என்ன பண்றாரு? நேசிக்கிறார். நம்மோடு கூட நாம் அவரோட கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட அவர் என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 எடுங்க. 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அப்படின்னா அவருடைய பாதத்துல பாவ சுபாவம் இருக்கிற நாம ஏற்ற சமயத்திலே இரக்கம் பெறவும். அல்லேலூயா. ஏற்ற சமயத்திலே இரக்கம் பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவும். என்னன்னா, நாம பர்ஃபெக்ட் இல்ல, நாம பூரணர் இல்ல, நம்ம சிந்தனை சரியில்லை. ஆனாலும் அவருடைய ஏற்ற சமயத்தில் பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபாசன தண்டையில அவருடைய பாத தண்டையில என்ன பண்ணுமா? போயிட்டு சேரணுமா? அல்லேலூயா. அதை அவர் விரும்புகிறார். நீ என்கிட்ட வா, நீ பர்ஃபெக்ட் இல்ல, உங்ககிட்ட குறை இருக்குது, உங்ககிட்ட சுபாவத்துல குறை இருக்குது, எண்ணங்கள்ல குறை இருக்குது, சிந்தைகள குறை இருக்குது. என்கிட்ட வா, என்கிட்ட வந்தனா அது எல்லாத்தையும் நான் சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ண முடியும், உனக்கு உதவி செய்ய முடியும். அதைத்தான் சொல்றாரு, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏன்னா அவருக்கு தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளது, மனுஷன் பலவீனம் உள்ளவன். அந்த மனுஷனை பலவீனம் உள்ள மனுஷனை, பாவ சுபாவம் உள்ள மனுஷனை கிட்ட வர சொல்றார். கிட்ட வந்து என் பாதத்துக்கிட்ட வந்து என் கிருபாசன தண்டையில நீ தைரியமா வந்தினா உனக்கு நான் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய முடியும். அப்ப பார்ட்னர் ஆக்கும் பொழுது அவரை பார்ட்னர் ஆக்குற. அப்ப அங்க என்ன அவருடைய பாதத்துக்கிட்ட வரும்போது என்ன சொல்றோம்? கர்த்தாவே, நீர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தினுடைய பங்குமாயிடும். எனக்கு பலவீனம், நானு என்னுடைய பலவீனம், நான் பலவீனம் உள்ளவன், எனக்கு பலன் தேவை. பவுலுக்கு சொல்றாரு இல்லையா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றேன், உங்களுடைய பலன் பத்தாது, இந்த பூமியில உங்களுடைய பலன் பத்தாது, உங்க ஞானம் பத்தாது, உங்க அறிவு பத்தாது. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கடக்கிறது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒளியின் பிள்ளைகளை விட இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக
ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அவர் நமக்கு பார்ட்னரா இருக்கணும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நமக்கு பார்ட்னரா இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு, அதுதான் அந்த அளவுக்கு நீங்க அவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ கலக்கம் இல்லாம இருக்கணும்னா, கவலைப்படாம இருக்கணும்னா, கவலை உன்னை பிரயோஜனமற்றவளாக, லாபம் இல்லாதவர்களாக நம்மை மாற்றுகிறது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாம அவரை பார்ட்னரா வைக்கிறோம். எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். சங்கீதக்காரர் சொல்றார், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறீங்களா? அவருடைய பாதத்தில் அமர போறீங்களா? தினந்தோறும் நான் சொல்றேன், இயேசுவே மாம்சத்துல வந்திருக்கும் பொழுது அதிகாலையில இருட்டோடு எழுந்து தூரமா போய் தனியா என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட, தேவன்கிட்ட என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ஏன்? அவருக்கு இவரு தேவை, இவருக்கு அவரு தேவை, நமக்கு அதிகமா தேவைங்க. அதனால்தான் சொல்றாரு, நம்ம பலவீனமா இருந்தாலும் வா, உன்னை நான் பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கிறதே பெரும்பாடா இருந்தது. அல்லேலூயா. ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு பாரத்துல இருந்தேன். ஆனா நான் சொன்னேன், உம்மை விட முடியாது என்னால. அல்லேலூயா. என்ன சொன்ன? உம்மை விட முடியாது, நீர் வேண்டும் எனக்கு. பாதத்தை முத்த செய்தேன். அந்த ஒரு பெண்ணு எப்படி முத்த செய்யறா? கண்ணீரால் பாதத்தை நனைத்து, தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்து, அவருக்கு பின்னால நின்றுகிட்டு ஓயாமல் முத்தம் செய்தாலா இல்லையா? செய்தாலா இல்லையா? அதே தான் நான் செய்தேன். அல்லேலூயா. முழங்கால நின்று ஐயா கத்து கொடுத்தாரு, நேசன் ஐயா கத்து கொடுத்தாரு, முழங்கால நில்லு. ஐயா என்னால முழங்கால நிக்க முடியாதியா, கால் வலிக்குமே, எதையாவது போட்டுக்கோ, கீழே எதையாவது போட்டுக்கோ. அவர் பாதத்துல விழுந்தேன், கண்ணீர் சிந்தின, ஆணி கடாவப்பட்ட பாதத்தை முத்த செய்கிற ஆண்டவர் என்று முத்தம் என்னுடைய ஜபாரையில போய் முத்த, அவருடைய பாதத்தை முத்த செய்தேன். அல்லேலூயா. அவரை பார்ட்னர் ஆக்குங்க. எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அது அன்பு கூர்ந்து செய்யுங்க. எப்படி அன்பு கூறணும்? என்னை சிருஷ்டித்தவர் என் ஆண்டவர் என்று அன்பு கூறுங்க. ஒரு நாள் வீணா போக மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் பாதத்தில் அமர்ந்தா ஒரு நாள் வீணா போக மாட்டீங்க. ஒரு நாள் வீணா போக மாட்டீங்க. நான் சொல்றேன், வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் அவர். தலை நிமிர செய்கிற தேவன். பாதத்தில் விழுந்த அவர் தலை நிமிரும். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் அமர்ந்த அவன் தலை நிமிரும். நேர்மையான வழியில நிமிரும், குறுக்கு வழியில இல்லைங்க. நேர்மையான சத்தியத்தின் வழியில நடத்துவார் அவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் பாதத்தில் உட்கார்ந்து நீங்க பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா வேலை கம்மிங்க, பாரம் கம்மி. அல்லேலூயா. பாரம் கம்மி, வேலை கம்மி. உங்களுக்கு சுலபமாய் அவர் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் தினந்தோறும் நேரம் ஒதுக்க போறீங்க? அல்லேலூயா. நவீன் சொன்னதை கேட்டு எத்தனை பேர் 10 மணிக்கு வர போறீங்க?
நவீன் பத்திரிக்கை சொல்லிச்சு, நான் சொல்றேன் 10 மணின்ட்டு. அல்லேலூயா. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? கீழ்படுவீங்களா? எங்க நமக்கு இல்லைங்க, ஆண்டவரை சந்திக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. பார்ட்னர் ஆக்குங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. சங்கீதக்காரன் சொல்ற, நல்ல நாட்களை விரும்பி தன் ஜீவனை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்ல நாட்கள் வேணும் தானே வர்றீங்க? நல்ல நாட்கள் வேணும் தானே வர்றீங்க? நல்லா வாழணும் தானே வர்றீங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க, தினந்தோறும் அமருங்க. ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நாள் இல்ல, தினந்தோறும் அமருங்க, தினந்தோறும் அமருங்க, தினந்தோறும் நேரம் ஒதுக்குங்க. அதே நேரத்துல விசுவாசிங்க. ஆண்டவர் 2 ஜெபத்தை கேட்கிறாரு, பதில் கொடுப்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். டைம் தான் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல.